ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமாங்க, இன்றைக்கு நான் சாப்பிட ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கேன். ஒவ்வொரு உணவையும் சுவைச்சு சாப்பிட்றது போல நீங்களும் ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானித்து அந்த வசனத்தை உட்கொண்டு அந்த வசனத்தை நீங்கள் உங்கள் வாயினால் அறிக்கை பண்ணி விசுவாச வார்த்தைகளை உங்களை பார்த்து நீங்கள் பேசும்பொழுது கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க, உணவு எப்படி உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குதோ அதே போல் அவருடைய வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை கண்டிப்பாக கொடுக்குங்க. நீங்கள் எப்படி சாப்பிட்டு திருப்தி அடைகிறீர்களோ அதே போல் ஆண்டவருடைய வசனமும் உங்களுக்கு நன்மையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய அவர் உண்மை உள்ளவரும் வல்லவருமாய் இருக்கிறார். எனக்கு இங்கே இத்தனை வெரைட்டிஸ் இருக்குது சாப்பாட்டில் அப்படின்னா நான் குக் பண்ணலைங்க. ஆனால் நான் ஒரு இட்லி கேட்டேன்னா இட்லிக்கு 4 விதமான சட்னி அவங்க கொடுக்குறாங்க. அதே போல தான் நீங்கள் அவருடைய வசனத்தை படிக்கும்போது ஏராளமான அதிசயங்களும் அற்புதங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். எப்போன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் விசுவாசிக்கும் போதும் நீங்கள் அவருடைய வாழ்க்கையை உட்கொள்ளும் பொழுதும் அதை ஒவ்வொரு நாளும் விசுவாசம் அறிக்கையாக பேசும்போதும் God bless you.